Good morning, students. Now we are going to see about the 10th standard science reduced syllabus, the laws of motion. Okay, now let us see the introduction of this lesson. Human beings are also so curious about the things around them. Things around us are related to one another. Okay, now we know that the curious, அதாவது ஒரு எந்த ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எந்த ஒரு திங்ஸ் எப்படி இருக்குது அந்த திங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். அதில் வந்து இப்போ இந்த திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர். நம்மளோட எல்லா திங்ஸும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆகிருக்கு. சம் பாடிஸ் ஆர் அட் ரெஸ்ட் ஆர் சம் பாடிஸ் சம் ஆர் இன் மோஷன். சில பாடிஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், சில பாடிஸ் வந்து மோஷனில் இருக்கும். ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ். ரெஸ்ட்டும் சரி மோஷனும் சரி இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ் யூ ஹவ் லேர்ன்ட் அபவுட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன் such as linear motion, circular motion, oscillatory motion and so on. So far you have discussed the motion of the bodies in terms of their displacement, velocity and acceleration. In this unit let us investigate the cause of motion. ஓகே, இப்போ லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் உங்களோட 9th என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா வாட் இஸ் லீனியர் மோஷன், வாட் இஸ் சர்க்குலர் மோஷன், வாட் இஸ் ஆசிலேட்டரி மோஷன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து so far you have discussed the motion of the bodies in terms of அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கலாம். அந்த மோஷன் வந்து எப்படி இருக்கலாம், ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வெலாசிட்டியை பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஆக்சலரேஷனை பேஸ் பண்ணி இருக்கலாம். In this unit let us investigate the cause of motion. அந்த மோஷனுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், டீல் பண்ண போகிறோம். ஓகே, when a body is at rest starts moving, a question that arises in our mind is what causes the body to move. Similarly, when a moving object comes to rest, why you would like to know what brings it to rest. If a moving object speeds up and slows down and changes its direction, what speeds up and slows down the body? What changes the direction of the motion? சரியா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா ஏ ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குன்னா ஏ மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏன் வந்து அதோட ஸ்பீடை வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது எதுக்கு ஏன் வந்து ஸ்பீடை கம்மி பண்ணுது, ஸ்லோ பண்ணுது அண்ட் டைரெக்ஷனை ஏன் சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிற கொஷின்ஸ் நம்ம முன்னாடி நின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் என்னன்னா ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் த அபவ் கொஷின் இஸ் ஃபோர்ஸ் தான். ஓகே, in a common man's understanding of motion, ஒரு காமன் மேனுக்கு மோஷன்னா என்ன அண்ட் மோஷனுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி நீட்ஸ் டு புஷ் ஆர் புல் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தான். ஒன்று தள்ளுறது, இன்னொன்று இழுக்கிறது. ஓகே, தென் டு மூவ் டு ஆர் பிரிங்ஸ் டு ரெஸ்ட் ஆர் சேஞ்சஸ் இட்ஸ் வெலாசிட்டி. அது வந்து மூவ் பண்ணுறதுக்கோ ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்கோ வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இந்த ஃபோர்ஸாக வந்து காரணமாக இருக்குது. ஹென்ஸ் திஸ் புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். Okay, let us define the force in a more scientific manner using the 3 laws proposed by Sir Isaac Newton. அப்போ Sir Isaac Newtonோட 3 laws எதை வந்து அந்த ஃபோர்ஸை பற்றி இன்னும் சயின்டிஃபிக் மேனராக டிஃப்ரெண்ட் தாட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. தீஸ் லாஸ் ஹெல்ப்ஸ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த மோஷன் ஆஃப் த பாடி அண்ட் ஆல்சோ டு ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் இட்ஸ் மோஷன். மோஷனோட காசஸ் வந்து என்ன அப்படிங்கிறத ஈஸியாக, அதாவது வேறு எந்தெந்த மாதிரியான இடங்களில் என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 லாஸ் வந்து உதவுது. இஃப் யூ நோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் பிஃபோர் த நியூட்டன் ஃபார்முலேட்டட் ஹிஸ் 3 லாஸ் ஆஃப் மோஷன் எ டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் அபவுட் த ஃபோர்ஸ் ஆஃப் மோஷன். அதாவது நியூட்டன்ஸ் லாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஃபோர்ஸை பற்றின பர்செப்ஷன் புரிதல் வந்து என்னமா இருந்தது, வேறு மாதிரி இருந்தது. இட் இஸ் ஃபர்ஸ்ட் லுக் அட் தீஸ் ideas and eventually learn about the Newton's laws in this unit. Okay, அப்போ ஃபஸ்ட்டு என்ன அந்த புரிதல் என்னவா இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லாஸ் அப்படிங்கிறத நியூட்டன்ஸ் லாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸுங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சு கீழே வருது. ஓகே, த மெக்கானிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி. அண்டர்லைன் பண்ணிக்கோ, எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு 2 branches, that is namely ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். இதை வந்து மெக்கானிக்ஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ் அப்படிங்கிற மேனரில் டிவைட் பண்ணலாம். வாட் இஸ் ஸ்டாட்டிக்ஸ்? ஸ்டாட்டிக்ஸ்னால் நிலையாக இருக்கிறது. இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட்.
அண்டர்லைன் பண்ணிக்கும். ஸ்டாட்டிக்ஸ்னாவே என்ன, அது ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அது வந்து அந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்கிற போது அதை பற்றின அதில் என்ன மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு பேர் என்னென்னா ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ்னால் இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் என்ன, டைனமிக்ஸ். என்ன மாதிரியான ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து அதில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு பேர் என்னென்னா டைனமிக்ஸ். Dynamics is further divided as follows. First one is kinematics and kinetics. Dynamics are two types. என்ன பண்ணலாம், divide பண்ணலாம். One is kinematics and another one is kinetics. It deals with the motion of bodies without considering the cause of motion. Underline பண்ணிக்கோ, without considering the cause of motion. That is kinematics. Kinetics அப்படின்னா deals with the motion of the bodies considering the cause of motion. Okay. Now let us see the force and motion. ஃபோர்ஸ்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படிங்கிறத வேறு அரிஸ்டாட்டில்ஸோட தாட்ஸையும் கலீலியோ தாட்ஸையும் என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே. அக்கார்டிங் டு த அரிஸ்டாட்டில், Greek philosopher, the scientist and natural state of earthly bodies at rest, he stated that moving body naturally comes to rest without any external influence of force. ஒரு மூவிங் பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். எப்படி அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸும் இல்லாமல் ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் தாட் வந்து. அந்த மாதிரியான மோஷனுக்கு பேர் என்னென்னா நேச்சுரல் மோஷன். அது வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். He also proposed that the force is needed to make the bodies to move from their natural state or behave contrary to their own natural state as the violent motion, thus force dependent. எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு பாடியை நம்ம ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்கும், ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பாடியை வந்து என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுறோம். தட் இஸ் வாட் violent motion. வயலண்ட்டாக என்ன பண்ணுறோம், ரெஸ்ட்டில் இருக்கிறத மூமெண்ட்டுக்கும் மூமெண்ட்டில் இருக்கிறத ரெஸ்ட்டுக்கும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரியான ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான மோஷனுக்கு பேர் என்னென்னா violent motion. Further, he said that two different bodies are dropped from a height. ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து டூ பாடிஸை வந்து என்ன பண்ணுறோம், ட்ராப் பண்ணும்போது த ஹெவியர் பாடி ஃபால்ஸ் ஃபாஸ்டர் தென் த லைட்டர் ஒன். ஹெவியர் பாடி வந்து லைட்டர் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமாக கீழே விழுந்துரும். ஓகேவா. திஸ் இஸ் ஆல்சோ அபவுட் வாட், த ஃபோர்ஸ் தான். பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷனல், திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வாட், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும். ஓகேவா. அதை வந்து சொல்கிறாரு. அது மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. மாஸுங்கிற அப்படி ஒருங்கிற விஷயத்த நமக்கு சொல்லாமல் சொல்கிறாரு. ஹெவியர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா மாஸ் அதிகமுள்ள ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்ணுறாரு. ஓகே. தென் Galileo proposed the following concepts about the force, motion and inertia of bodies. The natural state of all earthly bodies is either state of rest or state of motion, the state of uniform motion. The body in motion will continue to be in same state of motion as long as no external forces applied. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை ஆகலைன்னா அதை என்ன பண்ணும், ரெஸ்ட்டில், அதாவது மூமெண்ட்டில் இருந்தால் மூமெண்ட்லேயே இருக்கும், ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே இருக்கும் அப்படிங்கிறது அவரோட கான்செப்ட். when a force is applied on bodies, they resist any change in their state. ரெசிஸ்ட் எனி when a force is ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்குறோம், ஒரு பாடி மேலே கொடுக்குறோம் அப்படின்னா they resist any change in their state. இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது ரெஸ்ட்லேயே இருக்க முயற்சி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ராக் எடுத்துக்குவோம். அந்த ராக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு புஷ் கொடுத்து தள்ள முயற்சி பண்ணுறீங்க. ஒரு பெரிய ராக்கை ஈஸியாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணும், தன்னோட ஸ்டேட்லேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுது, அந்த ஃபோர்ஸ் பத்தலைங்கிற ஒரு விஷயம் கூட எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்தா அதை மூவ் பண்ண முடியல. அப்போ அதே ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. அப்போது பெரிய ராக்கையும் சின்ன ஸ்டோனையும் கம்பேர் பண்ணும்போது பெரிய ராக் வந்து எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது மூவ் பண்ண முடியாது. அப்போ அது அது வந்து என்ன பண்ணும், தன்னோட நிலையை தக்க வச்சுக்குது, தன்னோட ஸ்டேட்டை வந்து தக்க வச்சுக்குது. ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இனர்ஷியா ஜாஸ்தி. ஒரு சின்ன ஸ்டோன் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மூவ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு இனர்ஷியா கம்மி. இனர்ஷியா அப்படின்னா தமிழில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பின்ன ட்ராப்டு ஃப்ரம் அ ஹைட் இன் வேக்யூம், அண்டர்லைன் பண்ணிக்கோ. வேக்யூம் அப்படின்னா காற்றில்லாத சூழ்நிலையில் அப்படின்னு அர்த்தம்.
Okay, in vacuum the bodies of different size, shape and mass, அது அந்த பாடிஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன மாதிரியான ஷேப்பில் இருக்கலாம், என்ன மாதிரியான சைஸில் இருக்கலாம், வேறு மாதிரியான மாஸில் இருக்கலாம், ஃபால்ஸ் அட் த சேம் ரேட். அந்த வேக்யூமில் ரெண்டையுமே நீங்கள் ஒரே டைமத்தில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபெதரையும் வேறு ஷேப் இருக்கிற வேறு பெரிய ஆப்ஜெக்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் டைமில் தான் கிரவுண்டை ரீச் பண்ணும். பிகாஸ் அங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவர் அரிஸ்டாட்டில் சொன்னதில் வந்து ரெண்டையும் ஒரே நேரத்தில் ட்ராப் பண்ணும்போது ஹெவியர் ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுது, கீழே விழுந்துருச்சு வருதுன்னு சொல்கிறாரு. பிகாஸ் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ். அந்த ஏர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறதை தடுக்குது. ஓகே, அப்போ கலீலியோ இங்கே என்ன மாதிரியான வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னா இனர்ஷியா அப்படிங்கிற விஷயத்த, இனர்ஷியா அப்படிங்கிற நியூ வேர்டை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அரிஸ்டாட்டில் அந்த விஷயத்த நம்ம சொல்லலை, ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஜென்ரலான விஷயத்த நம்ம சொன்னார். ஸோ இது வந்து என்னது இனர்ஷியா அப்படிங்கிற நியூ வேர்டை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. Okay, now let us see what is inertia. While you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of your body leans in the forward direction. Similarly, when the vehicle suddenly is moved forward from rest, you lean backward. This is due to the any body would like to continue to be the state of rest or the state of motion. This is known as inertia. ஓகே, இப்போ ஒரு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பஸ் என்ன ஆகிட்டுருக்கு, பஸ் போய்கிட்டே இருக்குது, சடன் பிரேக் போடுறாங்க. அப்போ பிரேக் போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், நம்ம பாடி அதே மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதனால தான் என்ன பண்ணணும், நம்ம பாடி முன்னாடி போயிட்டு நம்ம பாடி அதாவது நம்மளோட ஹிப்பில் இருந்து என்ன பண்ணுறோம், நம்ம பாடி முன்னாடி போயிட்டு வந்து வருது. ஓகேவா, இதே வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் வந்து நம்மளோட பாடி வந்து பின்னாடி லீன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி அதே ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் பஸ் மூவ் ஆகுது. பஸ் மூவ் ஆகும்போது அதே ஸ்டேட்டில் இருக்க முயற்சி பண்ணுறதுனால தான் நம்ம பாடி பின்னாடி மூவ் ஆகுது. ஓகேவா, பின்னாடி மூவ் ஆகுது. இதுதான் வந்து என்னது இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. The apt definition for the inertia is the inherent property of a body to resist any change in its state of rest or in the state of uniform motion unless it is influenced upon by external unbalanced force is known as inertia. External inherent property of a body resist any change in state of rest unless influenced upon by external unbalanced force is known as the inertia. Okay, now let us see the activity about the inertia. Take a glass tumbler and place a small cardboard and shown in the figure. Now keep the coin in the center of the cardboard, then flick the cardboard quickly. What do you observe? The cardboard falls off the ground and the coin falls into the glass tumbler. Okay, அப்போ inertia of rest அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேவா, இப்போ வந்து கார்டு இது நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கார்டை ஃப்ளிக் பண்ணிங்க, அந்த கார்டு போயிடும். அந்த காயின் வந்து ஏன் வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னா பிகாஸ் அந்த காயின் அந்த inertia of ரெஸ்ட்லேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. In this activity describes about the inertia, the coin keeps the state of rest when the cardboard moves. கார்ட்போர்ட் மூவ் ஆனாலும் அது வந்து அது ரெஸ்ட்டில் இருக்க முயற்சி பண்ணுது. when the cardboard has moves, the coin falls into the tumbler due to the gravityனால அது கீழே விழுந்துருது. This happened due to inertia of rest. Okay, now let us see the types of inertia. Inertia of rest, the resistance of a body to change its state of rest is called inertia of rest. Inertia of rest na அந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்க முயற்சி பண்ணும். எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். Okay, that is inertia of rest. Inertia of motion, the resistance of a body to change its state of motion. டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட். இப்போ ரெஸ்ட்டில் இருக்குன்னா மூமெண்ட்டுக்கு போகிறதுக்கு அந்த ஸ்டேட்டை வந்து தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன். மூமெண்ட்டில் இருக்குது, நம்ம ரெஸ்ட்டு கொண்டு வர முயற்சி பண்ணோன்னா நம்மளால் முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பஸ் வருது, ஒருத்தரால் என்ன பண்ண முடியும், அப்போஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்ட முடியுமா? சரி, ஓகே, ஒரு சின்ன காரில் நம்ம சின்ன டாய் காரில் விளாண்டுட்ருக்கோம். ஓகேவா, அது நம்ம கீ கொடுத்த உடனே என்ன பண்ணுது, மூவ் ஆகி வருது. தட் இஸ் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் ஆகி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புஷ் கொடுக்கறது மூலமாக என்ன பண்ணுறோம், அந்த காரை ஈஸியாக என்ன பண்ணிடுறோம், நிப்பாட்டிடுறோம் டாய் காரை. இதுவே பெரிய காரை நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. பிகாஸ் என்ன பண்ணுவோம், அது
இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அந்த பெரிய காருக்கு ஜாஸ்தி, டாய் காருக்கு வந்து கம்மி. ஓகேவா? அப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷன், அந்த மோஷனில் இருந்தால் மோஷன்லேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த வரையான ப்ராப்பர்ட்டி என்னென்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். தென் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி to change its direction of motion is called inertia of direction. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரில் நம்ம போயிட்டுருக்கோம், நம்ம ஒரு டேர்ன் திரும்புகிறோம், லெஃப்ட்டு திரும்புகிறோம் அப்படின்னா அவன் பாடி ரைட்டில் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். பிகாஸ் நம்ம நேராக போயிட்டு இருக்கும்போது அதே சைட்லேயே இருக்க நம்ம பாடி அதே சைடில் இருக்க முயற்சி பண்ணோம். டேர்ன் ஆகும்பொழுது நம்ம பாடி என்ன பண்ணோம், அதே ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுனால தான் நம்ம பாடி என்ன ஆகுது, கார் லெஃப்ட்டில் டேர்ன் ஆனால் ரைட்டில் மூவ் ஆகுது, ரைட்டில் டேர்ன் ஆனால் லெஃப்ட்டில் மூவ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் த இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான். ஓகே, தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா, an athlete runs some distance before jumping. எதுக்காக அப்படின்னா ஜம்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ரன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. எதுக்காக? பிகாஸ் இட் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் டு லாங்கர் அண்ட் ஹையர். இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஓகே, அந்த பாடி மூமெண்ட்லேயே இருந்தால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அத்லெட்டுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு ரன் எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரன் எடுத்துகிட்டு ஜம்ப் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், லாங்கராகவும் ஹையராகவும் என்ன பண்ணலாம், ஜம்ப் பண்ண முடியும். தென் when you make a sharp turn while driving a car, you tend to lean sideways, inertia of direction. இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். when you vigorously shake in branches of trees, some of the leaves or fruits are detached and they fall down. இப்போ வந்து சில லீவ்ஸ்லாம் வந்து கீழே விழுந்துடும், சில லீவ்ஸ்லாம் அப்படியே மரத்துலேயே இருக்கும். சரியா? அப்போ கீழே விழுந்த அந்த லீவ்ஸுக்கெல்லாம் இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கம்மி, அந்த கீழே விழுகாத அந்த லீவ்ஸுக்கெல்லாம் இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அதிகம். அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். தென் நவ் லெட் us see about what is linear momentum. Impact of force. Underline பண்ணிக்கோ, இந்த word important. The impact of force is more if the velocity and the mass of the body is more. Impact of force தான் linear momentum. அதாவது ஒரு ஃபோர்ஸோட தாக்கம் தான் என்ன அப்படின்னா linear momentum அப்படின்னு சொல்கிறாங்க. உந்தம், தமிழில் உந்தம். ஓகேவா? the momentumனா உந்தம்னு சொல்லுவாங்க. The impact of force is more if the velocity and masses of the body is more. To quantify the impact of force exactly, அதை வந்து quantify பண்ணணும் அப்படின்னா the new physical quantity is known as the linear momentum is defined. The linear momentum measures the impact of force on a body. அப்போ linear momentum எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, மெஷர் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட தாக்கத்தை தான் வந்து என்ன பண்ணுது, மெஷர் பண்ணுது. The definition for the linear momentum is the product of mass and velocity of a moving body gives the magnitude of the linear momentum. மாஸையும் வெலாசிட்டியும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அது லீனியர் மொமெண்டமோட மேக்னிடியூடாக மட்டும்தான் இருக்கும். இட் ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். எந்த பக்கம் அந்த மொமெண்டம் ஆக்ட் பண்ணோன்னா ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி எந்த சைடில் இருக்கோ இட் ஆக்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். எந்த பக்கம் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த சைடில் தான் அந்த லீனியர் மொமெண்டமும் இருக்கும். ஓகேவா? ஸோ த லீனியர் momentum is equal to mass into velocity. Linear momentum is represented by the letter small p. So p is equal to m into v. M represents mass and V represents velocity. It helps to measure the magnitude of the force. Underline பண்ணிக்கோ, magnitude of the force. Magnitude na வெறும் நம்பரை மட்டும் தான் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, the unit of momentum is in SI system is kilogram meter second minus 1. என் மாசை வந்து எப்படி மெஷர் பண்ணுவீங்க, கிலோகிராமில் மெஷர் பண்ணுவீங்க. வெலாசிட்டி எப்படி மெஷர் பண்ணுவீங்க, மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அப்படிங்கிற யூனிட் வச்சு மெஷர் பண்ணுவீங்க. ஸோ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் minus 1 is the unit for linear momentum in C.G.S system. Linear momentum in SI system. In C.G.S system, its unit is already நம்ம உங்களோட 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் C.G.S and what is MKS. MKS யூனிட்னு அப்போது MKS யூனிட்னா that is what கிலோகிராம் மீட்டர் அண்ட் செகண்ட். இன் C.G.S யூனிட் அப்படின்னா கிராம் சென்டிமீட்டர் செகண்ட். ஓகே, now let us see the Newton's laws of motion. There are 3 laws
three laws in this Newton's laws. The first law is this law states that every body continues to be in state of rest or in the state of uniform motion along the straight line unless it is acted upon by some external force. It gives the definition for the force as well as inertia. Okay va, every body continues to be state of rest or in state of uniform motion. எந்த ஒரு பாடியும் ஒன்று ரெஸ்ட்லேயே இருந்தால் ரெஸ்ட்லேயே இருக்கும், யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் மோஷன்லேயே இருக்கும். எப்போ வரைக்கும்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது ரெஸ்ட்ல இருந்தால் ரெஸ்ட்லேயே இருக்கும், மூமெண்ட்ல இருந்தால் மூமெண்ட்லேயே இருக்கும். இட் கிவ்ஸ் த டெஃபினேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அஸ் வெல் அஸ் இனர்ஷியா. இது டெஃபினேஷனாகவும் எடுத்துக்கலாம், இனர்ஷியாவோட டெஃபினேஷனாக என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஓகே, then what is force? Force is external effort in the form of push or pull, which is produces or tries to produce the motion of the static body. ஃபோர்ஸுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் நிலையாக இருக்கிற ஒரு பாடியை என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் எஃபோர்ட் கொடுக்குறோம். சரியா, தட் இஸ் வாட், அது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ். இல்லை அப்படின்னா ஸ்டாப் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி, ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற பாடியை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லைனா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற ஒரு எஃபர்ட்க்கு பேர் என்னென்னா தட் இஸ் ஃபோர்ஸ். தென் சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் அ பாடி, மூவிங் பாடியை வந்து என்ன பண்ணி ஒரு டைரக்ஷனை போயிட்டு இருந்தால் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் கொடுக்குறோமோ அதுக்கும் என்ன பேர், ஃபோர்ஸ்ன்னு தான் பேர். Force has both magnitude and direction, so it is a vector quantity. ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் என்ன படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்டில் அதே மெஷர்மெண்ட் அப்படிங்கிற லெசன் என்ன பண்ணியிருப்பீங்க படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி? இட் இஸ் the physical quantity defined by what? Only by magnitude-na, that is scalar quantity. Magnitude-யும் direction-யும் define பண்ணது அப்படின்னா that is what? Vector quantity. அப்போ magnitude-யும் direction-யும் இந்த force வந்து define பண்ணியிருக்கு, so that is what? This is vector quantity. Okay, now let us see the types of forces. Based on the direction in which the forces act, they can classify into two types. One is like parallel forces, unlike parallel forces. Like parallel forces பார்த்தீங்கன்னா two or more forces are equal or unequal magnitude. Underline பண்ணிக்கோ, equal or unequal magnitude acting along the same direction, the parallel to each other are called the like parallel forces. ரெண்டு ஈக்குவல் மேக்னிடியூடோ இல்லை சேம் மீட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஃபோர்ஸஸ் அது மேக்னிடியூட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 நியூட்டன் 5 நியூட்டன் அப்படிங்கிறது. இப்போ 3 நியூட்டன்கிறது ரெண்டு பக்கமே பேரலாக ஒரே ஃபோர்ஸ் போச்சுன்னா 3 நியூட்டன் தட் இஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ். இல்லை 3 நியூட்டன் 5 நியூட்டன் அப்படின்னா அன்ஈக்குவல் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா, 2 ஆர் மோர் forces of equal or unequal magnitude acting along the same direction. Underline பண்ணிக்கோ, same direction parallel to each other are called the like parallel forces. Unlike parallel forces, if two or more equal forces or unequal forces acting along opposite direction parallel to each other, then they are called the unlike parallel forces. The action of forces is given in table 11.1. Okay, the parallel forces acting in the same direction na F1 F2 அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறோம். ஸோ the resultant force is equal to F net is equal to F1 plus F2. Then parallel unequal forces acting in the opposite direction F1 F2 அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸ் F net is equal to F1 minus F2. If F1 minus F2 எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா F1 அந்த ஃபோர்ஸ் F1 வந்து F2 விட அதிகமாக இருக்கணும். இல்லைனா F net is equal to F2 minus F1 அப்படின்னு அந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். அது எந்த கண்டிஷன்னா F2 வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ஓகே. F is directed along the greater force. எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தான் அந்த மொமெண்டம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்ல வராங்க. எந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் F1 பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மொமெண்டம் எந்த சைடில் இருக்கும் அப்படின்னா மூமெண்ட்டும் அந்த F1 பக்கம் தான் இருக்கும். இப்போ F2 பக்கம் அதிகமான ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பாடியோட மூமெண்ட்டும் F2 பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து சொல்கிறாங்க. தென் parallel equal forces acting in the opposite direction. இப்போ F1ம் F2ம் ஈக்குவலாக ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ F net is equal to F1 minus F2. ஸோ F net is equal to 0. அதுக்கு எக்ஸாம்பிள் அன்லைக் parallel forcesக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா டக் ஆஃப் வார், கயிறு இழுத்தலுக்கு சொல்கிறாங்க இல்லையா அது. தென் unbalanced force action of a lever. Then like parallel forces, like
parallel forces. Then resultant force. இப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் நம்ம டேபிளில் பார்த்தோம் இல்லையா, அதை தான் வந்து இப்படி பார்க்க போகிறோம். when the several forces simultaneously act in the same body, the combined effect of multiple forces can be represented by a single force. அப்போ எல்லா ஃபோர்ஸையும் சேர்த்து சிங்கிள் ஃபோர்ஸை சொல்கிறதுக்கு பேர் தான் ரிசல்டன் ஃபோர்ஸ். இட் இஸ் ஈக்குவல் டு த வெக்டார் சம் ஆஃப் ஆடிங் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் with their direction of all the forces. ஓகேவா? அப்போது மேக்னிடியூட் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். இது டைரக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது டைரக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, எஃப்ங்கிறது ஒரு டைரக்ஷன், எஃப்2ங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த மைனஸ் சிம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி ஈக்குவல் டு 0, தென் த பாடி வில் பி இன் ஈக்குலிபிரியம். அப்போ எஃப் நெட் வந்து நெட் நம்ம அந்த டேபிளில் பார்க்கும்போது எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம் இல்லையா, அப்போது அந்த பாடி ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு அர்த்தம். சச் ஃபோர்ஸஸ் ஆர் கால்ட் பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். அந்த ஃபோர்ஸ் ஏன்னா எஃப்1 எஃப்2 ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பாடி ஈக்குலிபிரியமில் இருக்கும். ஸோ அது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், பேலன்ஸ் ஆகிடுச்சு. இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, then it causes of motion of the body due to the unbalanced force. இப்போ எஃப்1 ஃபோர்ஸ் வந்து அதிகமாகவும் எஃப்2 ஃபோர்ஸ் வந்து கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், drawing a water from a well, force applied with a crowbar and forces on a weight balance, etc. Okay, a system can be brought into equilibrium by applying another force which is equal to the resultant in magnitude. இப்போ எக்ஸ்ட்ரா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F1 அப்படிங்கிற ஃபோர்ஸ் 3 நியூட்டன் அண்ட் F2 அப்படிங்கிற ஃபோர்ஸ் 5 நியூட்டன். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்போசிட் சைடில் எக்ஸ்ட்ராலாம் என்ன கொடுக்கணும், ஒரு 2 நியூட்டன் கொடுத்ததுன்னா ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடும். அப்போ நம்ம 2 நியூட்டன்கிறது ஈக்குலிபிரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே லாஸ் வேறெல்லாம் சொல்ல வராங்க. A system can be brought to equilibrium by applying another force. அப்போ F3 அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் 2 நியூட்டன் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை நம்ம கொடுத்து which is equal to the resultant force in magnitude but opposite in direction, such force is called equilibrant. ஓகேவா? அப்போ அது ரெண்டு ஈக்குவலையும் இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக ஒரு 2 நியூட்டன் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா ஈக்குலிபிரண்ட் அப்படின்னு பேர். ஓகேவா? then Newton's second law, according to this law, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. What is the letter for rate of change of linear momentum? That is what, dp by p divided by t. So rate of change amnu sollave, it is depend on time, okay, of the body, and change in momentum takes place in the direction of the force. Okay, this law helps us to measure the amount of force. So it is called the laws of force. Let m be the mass of the moving body, moving along a straight line with an initial speed u. சரியா? ஒரு பாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இனிஷியல் ஸ்பீட் யூவில் வந்து போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் எ டைம் ஆஃப் இன்டர்வல் ஆஃப் டி, வெலாசிட்டி ஆஃப் த பாடி சேஞ்சஸ் டு வி டியூ டு த இம்பேக்ட் ஆஃப் அன் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகே, அப்போ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னால என்ன பண்ணுது, அதோட மேக்னிடியூட் மாறுது. த இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் அ பாடி PI, I represents what, initial, that is mu. U is the initial velocity. Final momentum of the body PF is equal to mv. Here v is the final velocity. Then change in momentum னு பார்த்தீங்கன்னா del P is equal to PF minus PI, that is mv minus mu. By this Newton's second law of motion, F is proportional to rate of change of momentum. Rate of change of momentum னு சொல்லாலே change in momentum divided by time. Rate of னு வந்துட்டாவே that is divided by time னு அர்த்தம். So F is proportional to change in momentum divided by time. F is proportional to Fm minus mu divided by t. So F is equal to, அந்த proportionality நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா we have to add some constant, that is K. Kங்கிற கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணுறோம். K is the proportionality constant. K is equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா all the system of units, hence F is equal to m into v minus u by t. ஓகேவா? அப்போது acceleration is the change in velocity. So A is equal to v minus u by t, hence F is equal to m into A, that is force is equal to mass into acceleration. So no external forces required to maintain the body of motion of a body moving with uniform velocity. When the net force acting on a body is not equal to 0, then definitely the velocity of the body will change.
and the net force acting on a body is not equal. அதாவது ஒரு ரெண்டு பாடியில் இருக்கிற ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இல்லைன்னா பாடி அந்த வெலாசிட்டி ஆஃப் த பாடி வந்து என்ன ஆகும் மாறும் கண்டிப்பாக மாறும். தென் thus change in momentum takes place in the direction of the force, that the change may take place either in the magnitude of the direction and both. Okay. Force is required to produce the acceleration of the body in a uniform circular motion, even though the speed and the magnitude of velocity remains constant. The direction of the velocity of the changes in every point, the circular path, so the acceleration is produced along the radius is called the centripetal acceleration. இது வந்து உங்களோட அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் லெசனில் படிப்பீங்க. இது வந்து தேவையில்லை உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ SI unit of force is Newton. That is in C.G.S system it is dyne. SI unit of force வந்து நியூட்டன்னு சொல்கிறோம். அதே C.G.S சிஸ்டத்தில் dyne சொல்கிறோம். The definition of 1 Newton is the amount of force is required for a body of mass 1 kilogram produce an acceleration of 1 meter second minus 2. So 1 Newton is equal to 1 kilogram meter second minus 2. The definition of 1 dyne அப்படிங்கிறது the amount of force required of a body of 1 gram, எங்கெல்லாம் அங்கே கிலோகிராம் போட்டிங்களோ அங்கே கிராம்னு போடணும், produces the acceleration of 1 centimeter second minus 2. 1 dyne is equal to 1 gram centimeter minus centimeter second minus second square. Okay, அப்போ 1 Newton is equal to 10 power 5 dyne. 1 Newton is equal to 10 power 5 dyne. இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. This is important. 1 mark. Then unit of force. The amount of force required to produce an acceleration of 1 meter second minus 2 in a body is 1 kg is called the unit of force. The gravitational unit of force. In the SI system of units, the gravitational unit of force is kilogram force. SI unit of systemல gravitational unit of forceங்கிறது kilogram forceன்னு சொல்லலாம், represented by kilogram F. Okay, in the C.G.S system the gram force represented by GF. அப்போ 1 kilogram forcesங்கிறது 1 kilogram into 9.8 meter second minus 2, so 9.8 N. Then 1 gram of force is equal to 1 gram into 980 centimeter second minus 2, so 980 dyne. This is important. 1 mark. All of you note it carefully. Then Newton's third law. The Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. They always acting in the two different bodies. If a body A applies on the force FA on a body B, then the body B reacts with the force FB on the body A. ஏங்கிற பாடியில் Fங்கிற ஃபோர்ஸ் FA அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஏங்கிற பாடியோட ஏங்கிற பாடியில் எஃப்ஏங்கிற ஃபோர்ஸ் இருக்குது, அண்ட் பிங்கிற பாடியில் எஃபிங்கிற ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஏ பி மேலே ஆக்ட் பண்ணால் கண்டிப்பாக பி ஏ மேலே என்ன பண்ணும், ஆக்ட் பண்ணும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ எஃப்பி மைனஸ் எஃப்ஏ. ஓகேவா? Then examples of Newton's third law is when a birds fly they push in the air downwards. அதாவது அந்த இதோட என்னது ஃப்ளை ஆகும்போது பேர்ட்ஸ் வந்து பறக்கும்பொழுது அதோட ஃபெதர்ஸ் என்ன பண்ணும், விங்ஸை வந்து என்ன பண்ணும், கீழே புஷ் பண்ணுறதுனால, அப்போ புஷ் பண்ணுறது ஆக்ஷன். த ஏர் புஷஸ் த பேர்ட் அப்வர்ட்ஸ். ஏரை வந்து புஷ் பண்ணுறதுனால ஏர் அந்த பேர்ட் வந்து என்ன பண்ணுது, அப்போ டைரெக்ஷனை போகிறது, தட் இஸ் ரியாக்ஷன். ஓகே, when a person swims he pushes the water in the hand backwards. ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறான், ஸ்விம் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணுறான், பேக்வேர்டில் தள்ளுறான், புஷ் பண்ணுறான். அப்போது பாடி முன்னாடி வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஓகேவா? அப்போ பேக்வேர்டில் புஷ் பண்ணுறது ஆக்ஷன், அண்ட் பாடி முன்னாடி மூவ் ஆகுறது வந்து என்னது, ரியாக்ஷன். when you fire a bullet the gun recoils backward and the bullet is moving forward, so the gun equalizes this forward action by moving backward reaction. இப்போ நம்ம அந்த ரைஃபிளில் என்ன பண்ணுறோம், பின்னாடி நம்ம ஃபோர்ஸை கொடுக்குறோம், அந்த ரைஃபிளில் அந்த புல்லட் வந்து முன்னாடி போகுது. ஓகே, தட் இஸ் வாட், ரியாக்ஷன். ஓகே, தென் principle of conservation of linear momentum. There is no change in linear momentum of a system of bodies as long as no external force act on them. எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லீனியர் மொமெண்டமில் எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறது பிரின்சிபல் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேவா? இது வந்து ரெடியூஸ் சிலபஸில் கிடையாது. ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற ராக்கெட் ப்ரப்பல்ஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற டேர்ம் வரும். ஸோ அதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ there is no change in linear momentum
அப்போ சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் as long as no external force acting on them. எக்ஸ்டர்னலாக இந்த ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த அந்த பாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும், ஒரே லீனியர் மொமெண்டமில் இருந்துகிட்டு இருக்கும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.